ஒன்று சொல்கிறாங்க, சேனல்னு ஒன்று சொல்கிறாங்க, சேனலை காணோம். புள்ளிகள்னு ஒன்று சொல்கிறாங்க, புள்ளிகளை எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் தொட்டால் சரியாகுது. நான் பஸ் ஃபேர் இல்லையே அப்படின்னோ, இல்லை மதிய உணவுக்கு எனக்கு பணம் இல்லையோன்னு நான் இருந்தது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த, இது எப்படி சாத்தியம்? நம்ம பாட்டுக்கு ஜாலியாக எல்லாமே தெரிஞ்சிருக்கு நமக்கு அப்படின்னு நம்ம ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கமேன்னு அந்த ஒரு இப்படி மழுங்கடிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயமே எனக்கு அங்கே தான் ஸ்பார்க் ஆகுது. ஆமாம்ல, ஏறக்குறைய ஒரு 33 வருஷம் 34 வருஷமா ஒரு மருத்துவத்தை நம்பி உங்களுடைய குருமார்கள் 2 பேர், டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் சாரும் கம்பம் அகாடமியோட நிறுவனர் போஸ் கே முகமது மீரான் சார், 2 பேரை பார்த்து வியந்த விஷயங்கள் என்னன்னு கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? ஓகே, இது ரொம்ப நல்ல கேள்வியா நான் பார்க்குறேன். 2 பேர்கிட்டயுமே எனக்கு பிடிச்சது அவங்க 2 பேருடைய ஆளுமை. டாக்டர் சார் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட ஒரு அமைதியை பார்க்க முடியும். அமைதிங்கிறது சாதாரண அமைதியை நான் ஃபீல் பண்ணது கிடையாது, ஒரு ஆழ்கடல் அமைதின்னு சொல்லுவாங்க. என்ன நடந்தாலும் அந்த அந்த தன்மையை, அவருடைய அந்த அமைதியை விட்டு விலகாம இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் அவங்க கிட்ட பார்த்துருக்கேன். அந்த அமைதியிலிருந்து அவங்க கிட்ட பதில் வந்து விடும். அந்த மீட்டிங்ஸ்ல வந்து அவங்கள ப்ரொவோக் பண்ற மாதிரியான கேள்விகள் வந்தாலுமே அவங்க கொடுக்கக்கூடிய பதில் வந்து அந்த அமைதியிலிருந்து அவங்க கொடுப்பாங்க. அவங்களுடைய பதில்ல வந்து அவங்களுக்கு விமர்சன பூர்வமான வார்த்தைகள் இருந்தாலுமே அது அமைதியில இருந்து விடும். அது எனக்கு ரொம்பவும் அவங்க கிட்ட எப்படி இந்த இடத்துல இருந்தும் அவ்வளோ அமைதியா அவங்களால பதில் சொல்ல முடியுது. அந்த அமைதியை அப்படியே தக்க வச்சுட்டே இருக்கும். அதுதான் அவங்களுடைய இயல்பா இருக்கும். அதனால அது பெரிய விஷயம். அதே மாதிரி போசார் கிட்டையும் அதே ஆளுமை தான். ஆனா போசார் கிட்ட இருக்கிறது வந்து ஒரு அதிரடியான ஆளுமை. அதனால அவங்க 2 பேர்கிட்டையும் நான் ரொம்ப பார்த்து வியந்த விஷயம். சரி, பொதுவாக மக்கள் மத்தியில் அக்குபஞ்சர் வந்து வெறும் வலி நிவாரணிக்கு தான் சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படின்னு பேசப்படுது. ஆனால் நம்ம பப்ளிக் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லா விதமான நோய்களுக்கும் அக்குபஞ்சர் சிகிச்சை முறை வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ பெக்யூலரான நோய்களில் நீங்கள் பார்த்து வியந்த விஷயங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணுங்க. அக்குபஞ்சரை வந்து வலி நிவாரணி தான் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஆனா நமக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அனுபவத்துல எல்லா நோய்களும் குணமாகுது அப்படின்ற இது ஒரு முழுமையான மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். இதுல ஒரு 2 நபர்களை பத்தி நாங்க குறிப்பிடணும். ஒண்ணு ஹீமோஃபீலியா அப்படின்னு ஒரு நோய் இல்லையா. இது என்ன அப்படின்னா ரத்த உறைவு இல்லாம போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு எங்கேயாவது ப்ளீட் ஆயிடுச்சு, ஒரு காயம் ஆயிடுச்சுன்னா ரத்தம் உறையாம அப்படியே ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு அவங்க மெடிசன்லேயே இருப்பாங்க, டெய்லி ரெகுலர் மெடிசன் இருப்பாங்க. ஒரு 3 months ஒன்ஸ் வேற ஒரு ட்ரீட்மெண்ட் போகும் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு 7 வயசு வரைக்கும் இந்த நோயில இருந்த ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்தோம். ஒரு பையன். பொதுவாக அந்த பையனை அந்த 7 வயசு வரைக்கும் என்ன வீட்டில் என்ன மாதிரி பார்த்துக்குவாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் இந்த குழந்தைக்கு காயமாயிருக்காது, காயம் வச்சு ப்ளீடிங் ஸ்டாப் ஆகுது, பிளட் ஃபுல்லாக போயிடும், ஸோ நீங்கள் அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைய பொத்தி வளர்க்குறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுவான் ரோட்ல, இவன் விளையாட மாட்டான், இவனை வீட்லயே வச்சுக்குவாங்க. எல்லாம் சைக்கிள் ஓட்டுவாங்க, இவன் சைக்கிள் ஓட்ட மாட்டான், அப்படி கிரவுண்டுக்கு விட மாட்டாங்க. இப்படியே வந்து அந்த குழந்தைய 7 வயசு வரைக்கும் அப்படின்னா, அப்போ அந்த பையன் வந்து சிகிச்சைக்கு வர்றபோது 2வது 3வது வாரம் அவன் சிகிச்சை எடுக்கிறப்ப நான் சொல்றேன், நீங்க தாராளமா அனுப்புங்க குழந்தைய அப்படின்னு சொல்லி. அந்த பையன் அவ்வளவு மனரீதியா அவனுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியை வந்து நான் பார்க்க முடிஞ்சது. ஒரு குறிப்பிட்ட கால சிகிச்சைக்கு அப்புறமா அவன் முழுமையா குணமடைஞ்சான். மருந்துகளை நிறுத்திட்டு அந்த சிகிச்சையில குணமடைந்தான். இது ஒரு விஷயம் சொல்ல முடியும். ஆனா அந்த கண்டிஷன் இருக்குல்ல, ஹீமோஃபீலியா கண்டிஷனுக்கு வந்துட்டு அலோபதியில வந்து ரொம்ப ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பீரியாடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகும். ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு கோர்ஸ் போகுது. அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல் அந்த பையனுக்கு. அந்த சஃபரிங்ஸ்ல எல்லாம் நம்ம மருந்துகளை நிறுத்திட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணணும். அதனால அந்த தொந்தரவு கிடையாது. அவன் ஃப்ரீயா விளையாட ஆரம்பிச்சான். அப்படின்றப்போ அவங்ககிட்ட வேற ஒரு மாதிரியான ஒரு சேஞ்சை வந்து நான் பார்க்க முடிச்சிருக்கோம். அது முழுமையா அந்த பையன் குணப்படுகிறது. இன்னொன்று என்னன்னா, நெடுநாள் ஒரு வீசிங் தொந்தரவுக்காக ரொம்ப நாள் பஃப்ல இருக்காங்கல்ல, டெய்லி ரெகுலராகவே பஃப் எடுக்க வேண்டிய ஒரு கண்டிஷன்லாம் இருக்கு. அப்போ நமக்குள்ளேயே வந்து என்னன்னா, ஒரு அக்குகிலரா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த பஃப்பை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அவங்க ரொம்ப சஃபரிங்ஸ்குள்ள போவாங்க, வீசிங்ல ரொம்ப சிரமப்பட்டு தான் இதுல இருந்து மீண்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம முன்முடிவோடு நம்ம இதை அனுப்புறோம்ல. அப்படி வந்த ஒரு அம்மா 7 வருஷமா ரெகுலரா அவங்களுக்கு வந்து பஃப் தேவைப்படும் அப்படி இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட சொன்னா அவங்க கிராமத்துல இருந்து வந்திருந்தாங்க.
அப்போ அவங்க கிட்ட நம்ம சொல்ற போது மருந்துகளை விட்டுறணுமா, இனிமேல் பஃப் கூடாது, நீங்க என்ன தொந்தரவா இருந்தாலும் நீங்க கடந்து வாங்க, ட்ரீட்மெண்ட் வாரம் வாரம் வந்துருங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பேசுற போது அவங்க கரெக்டா பஃப் தூக்கி போட்டுட்டு ட்ரீட்மெண்ட் வர்றாங்க. சிகிச்சை கொடுத்து முதல் வாரம் அவங்க அனுபவிச்ச தொந்தரவுனா ஒரு 2 நாள் காய்ச்சல், 2 நாள் நல்ல தலைவலி, தும்மல். அப்போ ஃபோன் பண்ணுவாங்க. என்னன்னா என்னம்மா காலையில அவங்க பேசுறப்பவே தெரியும், அந்த தும்மி தும்மி ஒரு மூக்கெல்லாம் அடைச்சு ஒரு தலபாரத்தோட கூப்பிடுறாங்க. என்னம்மா நைட்லாம் என்னால் தூங்க முடியல, அப்புறம் ஒரே தும்மலா இருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க சொன்னாங்க. இப்படி சொல்லி ஒரு 2 நாள் தான் அவங்களுடைய சஃபரிங்ஸ் இருந்து அதிகபட்சம் ஒரு வாரம் நீடிச்சு, அவ்வளோதான். அதுக்கு அடுத்த வாரம் வர்றப்பவே அந்த தும்மல், தலைவலி, காய்ச்சல் குறையுது. 2வது அதிகபட்சம் 3வது வார சிகிச்சைக்கு வர்றப்ப அவங்க ஃப்ரீ ஆகுறாங்க. பஃப்குள்ள போகணுங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லை. அவங்க ஒரு அதிகபட்சம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தொடர்ற வார சிகிச்சைங்கிறதே ஒரு 2 மாசம் கூட போகல, ஒரு 8 வாரம் கூட அவங்களுக்கு சிகிச்சை தேவைப்படலை. அவங்க கம்ப்ளீட்டா குணமடைஞ்சிட்டாங்க. அப்ப தோணுச்சு இந்த ஒரு சஃபரிங்ஸ் ஒரு 2 வாரம் தான் அவங்களுக்கு. சாதாரண தலைவலி, ஒரு தலைபாரம், ஒரு காய்ச்சல், தும்மல், இவ்வளவுதான். இதுக்கு அவங்க எத்தனை வருஷம் பஃப் எடுத்துருக்காங்க. இதை விட்டு அவங்களுக்கு குணப்படுத்த முடியாம அவங்க ஏறக்குறைய 7 வருஷம் அவங்க பஃப்ல இருந்திருக்கிறாங்கல்ல. இது இவ்வளவு சீக்கிரம் இந்த உடல் வந்து குணப்படுத்துது அப்படிங்கிறத பார்க்க முடிச்சு. உண்மையாலுமே நீங்க சொல்ற விஷயம்லாம் குணமாகுமா அப்படின்ற கொஸ்டின் மார்க்கோட தான் பொதுமக்கள் இருக்கிறாங்க. ஆனா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல அது குணமாச்சுன்னு சொல்றது உண்மையாலுமே வியக்க வைக்கிற ஒரு விஷயம்தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா அந்த டியூபல் பிரெக்னன்சி அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சொல்லப்படுது. ஒன்று அது அவாய்ட் பண்ணணும், இல்லைனா வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூபல்ஸை வெட்டி எடுக்கணும் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் அலோபதியில் பண்ணுறாங்க. அக்குபஞ்சரில் நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? ப்ரெக்னன்சிங்கிறது அந்த கரு தங்குறது, கரு உருவாகிறது அப்படிங்கிற இடமே வந்து டியூப் தான், ஃபெலோப்பியன் டியூப் தான். இது வந்து யாரும் நம்ம சொல்லலை, மாடர்ன் சயின்ஸ் தான் சொல்லுவோம். எப்படின்னா ஓவரிலிருந்து ஒரு கருமுட்டை ரிலீஸ் ஆகி முதிர்ச்சி அடைஞ்ச கருமுட்டை நீந்தி ஃபெலோப்பியன் டியூப்ல வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி விந்தணு உள்ள வரும். அது வந்து எங்க வரும்னா இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல வரும். வந்து கரு உருவாகிற இடமே ஃபெலோப்பியன் டியூப். அப்ப இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல கரு உருவாகி அந்த உருவான கரு நீந்தி யுட்ரஸ்க்கு போகும். இதுதான் வந்து கருத்தரித்தல் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ என்ன அவங்க சொல்றாங்கன்னா, இந்த உருவாச்சு இல்லையா, இது வந்து குறிப்பிட்ட காலத்துல டியூபை தாண்டி ஃபெலோப்பியன் டியூபை தாண்டி யுட்ரஸ்ல போய் உட்காரணும். அது உட்காரலன்னா இது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வெடிச்சிரும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து பிரயோகிக்கிறாங்க. எப்பவுமே ஒரு இந்த வார்த்தை வந்து நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா. அது வந்து அப்பண்டிஸ் வெடிச்சிரும், ஃபெலோப்பியன் டியூப் வெடிச்சிரும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பிரயோகிக்கிறாங்க. அப்படி நடந்ததாக தெரியல. ஆனா அப்படி ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணுக்கு உயிருக்கே ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இப்போ அங்க உருவான கரு நீந்தி யுட்ரஸ்க்கு போறதுக்கான காலத்தை எடுத்து, அது இத்தனை நாள்ல போய் எங்க உட்காரணும் அப்படிங்கிறதும் இல்லை. ஏன்னா இத்தனை நாள்ல இந்த கரு வந்து வெளியில வரணும்னு ஒரு விஷயத்த பேசுறாங்க இல்லையா. கரு உருவாகி ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இருக்கணும், குழந்தை வளர்ந்து இல்லைன்னா அது வந்து நாள் தள்ளி போயிட்டு இருக்கு, இதை நீங்க சிசரியன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல. அப்படி ஒரு டேட்டுங்கிறது இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய அக்குபஞ்சருடைய சிகிச்சையுடைய அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். அப்ப சிகிச்சை கொடுக்குற போது ஒருவேளை இந்த டியூபல் பிரெக்னன்சின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்தாங்கன்னா நம்ம சிகிச்சை கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கரு வந்து அதனுடைய காலத்துல அது நீந்தி போய் யுட்ரஸ்ல உட்காந்துக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்ப்போம். அப்ப இதை அவாய்ட் பண்றதுக்கான எந்த ஒரு அவசியமும் இல்லை. இது இயற்கையாவே கரு வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல தான் உருவாகும். அப்ப அதுக்கான காலம் முடிஞ்சோன்னா அது யூட்ரஸ் வந்துடும். ஆமா, அங்க இந்த வெடிச்சிரும், வெடிச்சிருது தாய்க்கு வந்து ஆபத்து, உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற விஷயம் இல்ல. நீங்க இப்ப பேசும்போது எனக்கு இப்போ தோணுன விஷயம் என்னன்னா, ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல மூளை வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா நீங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க? ஒரு பொண்ணு வந்து கருத்தரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாசமும் ஸ்கேன், அவங்க டெலிவரி வரைக்குமே ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கு. அனாமலி ஸ்கேன் ஒன்று எடுக்கிறாங்க. அப்போ வந்து அதில் வந்து குழந்தைக்கு மூளை வளர்ச்சி எப்படி இருக்கு, மூளை எவ்வளோ வளர்ந்துருக்கு, கை விரல் எவ்வளோ வளர்ந்துருக்கு, இப்படிலாம் வந்து அது கடைசி வரைக்கும் அப்போதான் ஒரு குழந்தை ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிற விஷயம். இதுல ஒரு 2 பேரை நான் சொல்ல முடியும். ஒரு குழந்தை வந்து இதே மாதிரி சொல்றாங்க, ஒரு 5வது மாசம் வந்து குழந்தைக்கு ஹார்ட் பீட்டு இல்லை, ஸோ இந்த குழந்தை வந்து இருக்காது, அது உயிரோட இருக்காது, ஸோ இப்பவே நம்ம
அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லி 5வது மாதம் சொன்னாங்க. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. வர்றப்போ நம்ம அவங்க 5வது மாதம் போகுது, 6வது மாதம் போகுது, 7வது மாதம் போகுது. குழந்தை ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. தாயோட வயிறு பெருசாகிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி அவங்க அழகா 10 மாதம் முடிச்சு அவங்க அழகா அந்த குழந்தைய வந்து டெலிவரி பண்ணுங்க ஒரு தாய். அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருந்த குழந்தை. அதே மாதிரி ஸ்கேனில் கண்டுபிடிச்சி இந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லை, இந்த குழந்தைங்க அபார்ட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தேன். அவங்களும் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அப்போ அவங்களும் இதே மாதிரி அந்த குழந்தை நல்லா இருந்தது. குழந்தை அழகா டெலிவரி வந்து அந்த குழந்தையும் ரொம்ப அழகான ஒரு ஆரோக்கியமான குழந்தையா தான் ஆமா ஆமா 2 குழந்தையுமே ஆரோக்கியமா இருக்காங்க. அதுல இந்த ஹார்ட்ல பீட் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த குழந்தையும் ஆரோக்கியமா இருந்தாங்க. அதே மாதிரி இதயத்துல ஓட்டை இருக்கு அப்படின்னு ஒரு சொன்ன குழந்தை, இதயத்துல ஓட்டை இருக்கு, இந்த குழந்தையும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்த குழந்தை. அவங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த குழந்தை வெளியில வந்தா உயிரோட இருக்காதுன்னு கன்ஃபார்மா சொன்னாங்க. குழந்தை இருக்கவே இருக்காது, நீங்க சர்ஜரி பண்ணாம இது உயிரோட இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வெளியில வந்தது. அந்த குழந்தையும் 3வது மாசம் 6வது மாசம் அழகா வளர்ந்து வெளியில வந்து எந்த சர்ஜரியும் போகலாம். அவங்க வெளியில வந்தவொடனே என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைய வந்து முழுசா வளர்ந்து வெளியில வந்ததே பெரிய விஷயம். சோ இப்ப வெளியில வந்த உடனே 15 நாளுக்குள்ள நீங்க சர்ஜரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவங்க அப்பவும் பண்ணல. அந்த குழந்தை அழகா வளர்ந்து அது பாட்டு ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருச்சு. எந்த தொந்தரவும் இல்லாம இருக்காங்க. எனக்கு அப்படியே புல்லரிக்குது கேட்கும் போது. இந்த மாதிரி அனுபவங்கள் கேட்கும் போது அபூர்வம்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து அக்குபஞ்சர் பார்வையில அது சாதாரணமான ஒரு விஷயம், ரொம்ப எளிமையான இது அபூர்வமே ஒண்ணும் இல்லை. அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி. அடுத்ததா பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கிறவங்க கிட்ட நம்ம வழிகாட்டுதல் பெண்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மாதவிடாய் காலத்துல உடம்ப வந்து குளிர்விக்க கூடாது, முதல் 3 நாள் குளிக்க கூடாதுன்னு சொல்றோம். பெண்களுக்கு ஸ்பாட்டிங் ஆகிறவங்க இருக்கிறாங்க சில பேர். ஸோ ஸ்பாட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 5வது நாள் கூட ஃப்ளோ ஆகிறவங்க இருக்கிறாங்க. இல்லை வெறும் ஸ்பாட்டிங் ஆகிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு மென்சஸ் ஆகிறவங்க இருக்கிறாங்க. இல்லைன்னா கண்டினியூஸ் ஃப்ளோ 10 நாள் 15 நாள் ஆகுது, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 2 மாதம் ஆகிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான வழிகாட்டுதல் அக்குபஞ்சர்ல கொடுக்க முடியும்னு சொல்றீங்க? பொதுவாக எதுக்காக நம்ம அந்த மாதவிடாய் சமயத்தில் குளிக்க கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, உடலுடைய வெப்பம் அதிகரிக்கும். அதான் நீங்க வந்து பீரியட்ஸுக்கு முன்னாலே கூட துவங்கிடும். ஒரு நாளுக்கு முன்னாடியே கூட உடம்புடைய ஹீட் வந்து அதிகமாகுது நம்ம பார்க்க முடியும். இந்த வெப்பத்தை குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது. இது இயல்பா உடலினுடைய வெப்பம் அதிகரிக்குது. எதுக்காகனா அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை முறையா வெளியேற்றுறதுக்கான தயாரிப்பு வேலை தான் இந்த உஷ்ணத்தை கூட்டு. அப்ப இதை வந்து நம்ம செயற்கையா குளிக்கிறது வழியா இதை நம்ம குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். இல்லை நீங்க கேட்ட இந்த ஸ்பாட்டிங் இருக்கு இல்லையா, ஸ்பாட்டிங் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அப்பவுமே ஹீட் இருக்கும். ஸ்பாட்டிங் ஸ்டார்ட் ஆனது தான் கணக்கு. அப்ப அப்பவே வந்து உடல் உஷ்ணம் கூடும். நீங்க சொல்றீங்களா 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்பார்டிங்ல இருந்தே அவங்க குளிக்காம இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த 2-3 நாளுங்கிற டைம் எடுத்துக்காது. இப்போ அந்த ஹெவி ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்த நாளே கூட ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஹீட்டை வந்து குறைக்காம இருக்கிறது அப்படிங்கிறது. இந்த ஹீட் வந்து அந்தந்த பெண்ணுக்கே தெரியும். நம்மளுடைய உடல் வந்து ஹீட் அதிகமா இருக்கு இல்ல குறைஞ்சிட்டே வருது. எல்லா பெண்களுக்கும் தெரியும். பீரியட்ஸ் ஆகி 1 நாள் 2 நாளைக்கு அப்புறம் அப்படியே அந்த ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகுறது எல்லா பெண்களுக்குமே அதை உணர்ந்திருப்பாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு தான் தெரியும் என்னுடைய உடல் உஷ்ணம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம். அப்ப நம்ம வெளியில இருந்து சொல்லும் போது அந்த ஸ்பாட்டிங் ஸ்டார்ட் ஆனது அவங்களுக்கு பீரியட் ஆரம்பிச்சதுக்கான ஒரு அறிகுறி. அப்ப இருந்தே அவங்க வந்து ஒரு 2 to 3 days வந்து அவங்க அந்த வெப்பத்தை குறைக்காம இருக்கிறது, குளிக்காம இருக்கிறதுங்கிறது சரியானதா இருக்கும். இன்னொன்று வந்து ஹெவி ஃப்ளோ, ஓவர்ஃப்ளோங்கிறது சிலருக்கு வந்துட்டு ஒரு 2-3 மாதம் வந்து பீரியட் ஸ்டாப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகுறப்ப அந்த 3 மாத கழிவும் வெளியே போகிறதுக்கு கண்டினியூஸாக 2 வாரம் 3 வாரம் 1 மாதம் வரைக்கும் கூட பீரியட்ஸ் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே அதே தான், அந்த பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 3-4 நாளைக்கு வந்து அந்த ஹீட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹீட் தனியாக ஆரம்பிச்சிடும். அந்த தனியாக ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவங்க குளிச்சுக்கிறது, இல்லைன்னா ஸ்பாஞ்ச் பாத் எடுத்துக்கிறது, டவல் பாத் எடுத்துக்கிறது, இப்படிங்கிற விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த வெப்பம் இருக்கிறப்ப வெப்பத்தை தணிச்சிடக்கூடாதுங்கிறத மட்டும் அந்த பொருட்களோட இருந்தோம்னா போதும். அப்ப அவங்களுக்கு 2 மாசம் வரைக்குமே அவங்க குளிக்காம இருக்கணுமா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தேவை கிடையாது. அந்த துவக்க காலத்துல மாதவிடாய் துவங்கின ஒரு 3 நாள் 4 நாள் அவங்களுக்கு தெரியும் அந்த வெப்பம் தணிஞ்சிருச்சா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க குளிக்கிறது சரியா இருக்கும். அப்போ சில பேருக்கு வந்து ஏதோ ஸ்பாட்டிங் இல்லைன்னா வந்து பீரியட்ஸ் ஆகி
ஒரு வார கேப்ல மறுபடியும் ஸ்பாட்டிங்கோ பீரியட்ஸ் ஆகுறவங்களுக்கும் இதே மாதிரி ஆமா எல்லாத்துக்குமே ஸ்பாட்டிங் வருது அப்படின்னாலே அவங்க ஸ்டாப் பண்ணிட வேண்டியது, குளிக்கிறது நிறுத்திட வேண்டியது. கண்டிப்பா ஸ்பாட்டிங் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அது தயாராயிடுச்சு உடல்னு அர்த்தம். இப்போ அந்த வெளியேற்றுற வரைக்கும் ஓரளவுக்கு வெளியேற்றுற வரைக்கும் அந்த ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணும் உடம்பு. அப்ப அதை நம்மளும் வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது. நிச்சயமா நீங்க சொன்னது பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஈர்கள்லையும் பற்கள்லையும் பிரச்சனை இருக்கு, அது குணமாகறதுக்கு ரொம்ப தாமதமாகுதுன்னு சொல்றாங்க. இயற்கை வாழ்வியல்ல இருந்தாலும் அந்த தாமதம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம அக்குபஞ்சருடைய வியூல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பஞ்சபூதம் தான் அடிப்படை இல்லையா. நம்ம உடலினுடைய அத்தனை உறுப்புகளையும் இந்த பஞ்சபூதங்களும் பாதுகாப்பு அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம். குறிப்பா பல் ஈறுகள் வந்து நிலமூலகம் அப்படின்னு சொல்றோம், பற்கள் வந்து நீர் மூலகம் சொல்றோம் இல்லையா. இப்ப இந்த ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்குமே சுவை இருக்கு. அந்த சுவை அதிகரிச்சாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இது நீங்க ஒரு பல்லு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஈறுகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா. நாம இந்த அக்குபஞ்சர் தியரி படி நிலமூலகத்துக்கான எனர்ஜி கொடுக்கக்கூடியது இனிப்பு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்ப இனிப்பு, காரம், உப்பு, புளிப்பு, கசப்பு, இதுல அன்கண்ட்ரோலா நம்ம எடுத்துக்கக்கூடிய சுவைங்கிறது எதுவா இருக்கும்? இனிப்பு தான். எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அந்த இனிப்பை? குழந்தையில இருந்தே. குழந்தை ஒண்ணு சாப்பிடலையா, அந்த இனிப்பு போட்டு விட்டு, சர்க்கரையை போட்டு விட்டு, தேனை கலந்து கொடு, இப்படியே ஆரம்பிக்கிறோம் நம்ம. நீங்க ஒரு நாளைக்கு காலையில இருந்து நம்ம நைட்டு தூங்குற வரைக்கும் எவ்வளவு இனிப்புகளை நம்ம செயற்கையா எடுத்துக்கிறோங்கிறத பாருங்க. எத்தனை வருஷமா நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இதே மாதிரி மற்ற சுவைகளுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும். நமக்கு அப்படியே அளவே இல்லாம காரத்தை சாப்பிட மாட்டோம் இல்லையா, அளவே இல்லாம உப்பு சாப்பிட மாட்டோம், எல்லாமே ஒரு கண்ட்ரோல் கூட இருக்கும். புளிப்பு, கசப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா. அது மாதிரி துவர்ப்போம், இதெல்லாம் வந்து அன்கண்ட்ரோலா போகவே போகாது. ஆனா இனிப்பு மட்டும் அன்கண்ட்ரோலா போயிட்டே இருக்கும். இந்த புரிதலோ இந்த தெளிவோ நமக்கு யாருக்கும் இல்லை அப்படிங்கிறதா பொதுவா நமக்கு எல்லாருக்குமே அது இல்லை. ஆனா இதுல ஒரு கண்ட்ரோல் கொடுத்தோம்னா இயற்கையாக இருக்கக்கூடிய இனிப்புகள் மட்டும் எடுத்துக்கிறது, செயற்கையா கலக்காம. எப்படின்னா ஒரு டீ காஃபில கொஞ்சம் சக்கரை கலக்கிறோம் இல்லையா, ஏதோ ஒரு உணவுல நாம ஒரு இனிப்பை கலக்குறது இருக்கு இல்லையா. அது இல்லாம இயற்கையா இருக்கக்கூடிய இனிப்புகள், நீங்க பழங்கள் இருக்கிறது இயற்கையா இருக்கக்கூடிய, தேன்ல ஒரு இனிப்பு இருக்கு, கரும்புச்சாறுல ஒரு இனிப்பு இருக்கு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய இனிப்பு, இந்த வகை இனிப்புகள் இதுதான் நமக்கானது. இந்த பஞ்சபூதத்துல இந்த இனிப்புகள் நம்ம எடுத்திருந்தோம்னா வயிறு உணவுக்கு எடுத்துருக்க மாட்டோம். ஆனா நாம இந்த விஷயமே புரியாம இனிப்புகளை தாராளமா சாப்பிடுறோம் இல்லையா, எல்லாருமே வயிற்றுக்கு எடுத்துருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி ஈறுகள் வந்து நமக்கு பாழாய்தான் இருக்கு. அப்ப பற்களை வந்து பாதுகாக்க முடியாம தான் போகும். இதுதான் அக்குபஞ்சர் சொல்லக்கூடிய சயின்ஸ். அப்போ இனிப்பு வந்து சாப்பிட்டு வாயில கிருமிகள்னால இல்லைன்றது நம்ம கிளாரிட்டியா சொல்லிட்டு, அக்குபஞ்சரோட பார்வையில இந்த வயிறும் நிலமூலம் கெடுறதுனாலதான் ஈர்கள் கெடுது அப்படின்னு. இதுல என்னன்னா நம்ம இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பார்க்கலாம். நம்ம வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த இனிப்புகளை அறிமுகப்படுத்துறவங்க எல்லா குழந்தைங்க இனிப்புதான் ஆர்வமா கேட்கும் இல்லையா. சாக்லேட் நம்ம தான் அறிமுகப்படுத்துவோம், உடனே அது சாக்லேட் மேல நிக்கும் இல்லையா. இப்படி இல்லாம நம்ம இந்த லிமிட்டட், இப்ப நான் சொன்னேன் எதுல எல்லாம் இயற்கை இனிப்பு இருக்கும் இது நம்ம கொடுத்து வளர்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இனிப்புக்கான கண்ட்ரோல் அந்த குழந்தைக்கே வந்துடும். ஆமா, நம்ம ஒரு இந்த நம்மளே ஒரு பெரியவங்களை ஆனதுக்கு அப்புறம் இப்ப நாமளே கூட நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இந்த இனிப்புகளை வந்து இயற்கை இனிப்பு தவிர செயற்கையா ஆட் பண்றதை நான் குறைக்கிறேன் இல்ல தவிர்க்கிறேன், கவனமா தவிர்க்கிறேன்னு ஒரு 2-3 மாசத்துக்கு மட்டும் நம்ம தவிர்த்தோம் வைங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த இனிப்பு மேல இருக்கக்கூடிய ஆர்வம் குறைஞ்சிருது. நீங்க சில சொல்லுவாங்க இந்த லட்டு வந்து 1 கிலோ வச்சா நானே சாப்பிடுவேன், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். இது எனக்கு இந்த 1/2 கிலோ அல்வா எனக்கு ஒரு ஆளுக்கு பத்தாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இவங்களே இதை பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா கண்ட்ரோல்குள்ள வந்துருது. எனக்கு 1 லட்டுக்கு மேல எடுத்துக்க முடியல, அவ்வளவுதான். என்ன அந்த இனிப்பு மேல இருக்கக்கூடிய ஆர்வம் குறைஞ்சிருக்கு. அப்ப இப்படிதான் வயிறு செயல்படுத்த முடியும் நம்ம. அப்ப நீங்க சொல்றது வந்து கரும்பு சர்க்கரை, கருப்பட்டி, எதுவா இருந்தாலும் நம்ம ஆட் பண்றோம் இல்ல. நீங்க கரும்பு சர்க்கரையும் ஒண்ணுல ஆட் பண்றீங்க, கருப்பட்டியும் ஒண்ணு. எல்லாரும் வந்து இனிப்புங்கிற இடத்துல தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது வெள்ளை சர்க்கரையில இந்த கெமிக்கல் இருக்கு சோ அப்படிலாம் இல்ல. நீங்க எதை ஆட் பண்ணீங்கன்னாலும் ஒரு காஃபில வெள்ளை சர்க்கரைனாலும் இனிப்புக்காக ஆட் பண்றீங்க, கரும்பு சர்க்கரைனாலும் இனிப்புக்காக ஆட் பண்றீங்க. இப்படி இந்த செயற்கையாக நம்ம சேர்க்கக்கூடிய இனிப்புகளை தவிர்த்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அவங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன மாற்றம் நம்ம உடம்புல நிகழுதுங்கிறத நம்ம பார்க்கணும். தேவைக்கு எடுத்துக்கலாம். அதிகமா சேர்க்கறது தெரியாமலே நம்ம எடுத்துக்கிறோம்ன்றதா. ஆமா, இனிப்புனால என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறது தெரியல நமக்கு. இனிப்புனோட நேரடியா இந்த டயபெட்டிக்ஸ்ல போய் நின்றக்கூடாது. இனிப்பை பத்தி நம்ம பேசுறது அப்படி ஒரு தவறான புரிதலும் கூட வந்துரும். அதனால அதுக்குள்ள நம்ம சொல்லவே இல்லை. பல்ல ஈறுகளை கெடுக்கிறதுல என்ன எது முதன்மையா இருக்குன்னு நம்ம பேசுறோம்.
இந்த கேள்வியுமே உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும் அப்படின்னு தான் நான் இருந்தேன். பொதுவாக வந்து பெண்களுக்கு ஏற்படுற உடல் தொந்தரவு வந்து அவங்களோட மனசில் ஏற்பட்ட தாக்கத்தினாலன்னு தெரியாமலே போயிடுது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த தொந்தரவு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி அப்படின்னு முடிச்சிடுறாங்க. அதுக்கு ஏதாவது மருந்து கொடுத்து முடிச்சிடுறாங்க. ஆனால் இந்த தாக்கம் ரொம்ப பெருசாக இருக்குது இன்னைக்கு சொசைட்டியில். ஸோ இதை பற்றியான உங்களோட பார்வை என்ன? அக்குபஞ்சரோட வியூவில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், மனம்ல ஒரு நோய் துவங்கி உடலுக்கு வரலாம். அதே மாதிரி உடல்ல துவங்கின நோய் மனசுக்கு வரலாம் அப்படிங்கிறத. ஸோ இது ஆண் பெண் எங்கே ஒரு வேறுபாடு இல்லை, எல்லாருக்குமே இப்படிதான் நடக்குது அப்படிங்கிற விஷயம். இதில் கூடுதலாக எதுக்காக நம்ம பெண்களை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆணுக்கு வந்து அவுட்லெட் நிறைய இருக்கு. அவர் வெளியில போயிடுவார் இல்லையா. அவர் வீட்லயே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அவர் டக்குன்னு கிளம்பி சடையை போட்டு வெளியில போயிடுவார் இல்லையா. வெளியில போய் அவர் 4 பேர் பார்ப்பாரு, ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாரு, இல்லை 2 தம் அடிப்பாரு இல்லையா. ஏதோ ஒண்ணுல அவர் வந்து அவருடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அந்த அழுத்தத்தை வந்து குறைச்சிட்டு திரும்ப அவர் வீட்டுக்குள்ள வச்சுருவார். ஆனா இந்த பெண் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க, அந்த பிரச்சனைக்குள்ளேயே தான் சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதுக்கு அவுட்லெட்ங்கிறது இல்லை அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. இது நேரடியா அவங்களுடைய உள்ளுறுப்புகளை வந்து பாதிக்கும். இப்பவுமே வந்து என்னன்னா அந்த பாதிச்ச உள்ளுறுப்புகளுக்கான சிகிச்சையை தான் கொடுக்குறாங்களே தவிர ரூட் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த குடும்ப சூழல் மாறாத வரைக்கும் அந்த பெண் அந்த அழுத்தத்துல இருந்து வெளியில வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிறது தான். இன்னொன்று, அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்னன்னா, நம்மளை யாரும் புரிஞ்சுக்கல, நம்ம லோன்லியா இருக்கோம், நான் மட்டுமே இதை நான் சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இப்பவுமே அந்த அந்த அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தம் அவங்களுடைய உருவத்துல அவங்களுடைய உடல்ல பாதிப்பு ஏற்படுத்துற போது எதனால இந்த பாதிப்புக்கு ஆளாகிறாங்கிறத விட்டுட்டு மெட்டீரியலாவே தான் சிகிச்சை நடந்துகிட்டே இருக்கு. அவங்க உடம்பு உருகிட்டே போறாங்க அப்படின்னா ஏன் வெளிச்சிட்டே போறாங்கன்னா அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மனசுல இருக்கக்கூடிய அழுத்தத்துக்கு அந்த அழுத்தத்துல இருந்து ரிலீஃப் கொடுக்கறதுக்கு என்ன அப்படிங்கிறதுக்கான சிகிச்சை எங்கேயுமே நடக்கிறதா தெரியல. மெட்டீரியலாக அவங்க இருக்காங்கன்னா அதுக்கான டெஸ்ட்டுகளை பார்த்து ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு மனசுங்கிற ஒரு விஷயத்த வந்து புறந்தள்ளிட்டு உடல்ன்ற அந்த மெட்டீரியலை தான் வந்து நோய்க்கான காரணிகளை தேடுறாங்களே தவிர நோய்க்கான காரணி அவங்களுடைய மனசுல இருக்கு அப்படிங்கிறது. அது சரியாகாத வரைக்கும் அந்த பெண்ணுடைய உடல் வந்து சரியாகாது அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு என்னுடைய அனுபவத்துல இருந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அம்மா அவங்க என்ன அவங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, யூட்ரஸ் வந்து இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வயசான அம்மா, யூட்ரஸ் இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, யூட்ரஸ் இறங்கினவங்களுக்கு ஆன காரணங்கள் ஒண்ணு மன ரீதியான அழுத்தம் இருக்கும், இன்னொன்னு அவங்களுடைய டெலிவரி டைம். அங்க ஏராளமான விஷயங்கள் அந்த லேபர் வார்டுல நடக்கும். அப்படிங்கிறப்போ அவங்க வந்து குழந்தைய வெளியில இழுத்தாங்களா, இழுக்கிறப்ப அந்த யூட்ரஸ்க்கு வந்து எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு. அப்ப இந்த ஒரு குறுக்கீடு நடக்காம அந்த பொண்ணுடைய யூட்ரஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. அப்ப அவங்க கிட்ட கேட்கிற போது இப்படி ஏதாவது நடந்ததா அப்படின்றப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 4 குழந்தைங்க வீட்டுல நம்ம மரபு வழியில ரொம்ப அழகா நான் பண்ணினேன், எந்த ஒரு ஃபோர்ஸ் கிடையாது, மருந்து மாத்திரைகள் கிடையாது, மருந்து மாத்திரைகள் இல்லாத வாழ்க்கை முறை. ஆனா ஏன் அவங்களுக்கு யூட்ரஸ் இறங்கிடுச்சு, இதுதான் ஃபர்ஸ்ட். அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ம என்னெல்லாம் காரணம் சொன்னோமோ அது ஒண்ணுமே இல்லையே இல்ல. அப்ப ஒண்ணுனா விசாரிக்கிறப்ப என்ன வருது அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவுடைய கணவர் வந்து அவங்க 30 வயசுக்குள்ளேயே அவர் தவறிறாரு. அந்த பொண்ணுடைய 30 வயசுக்குள்ளேயே அந்த அம்மாவுடைய கணவர் தவறிறாரு. அப்ப இந்த அம்மா 4 குழந்தைங்களை வளர்த்து வர்றதுக்கான அந்த காலம் இருக்கு இல்லையா, எவ்வளவு விஷயத்த அந்த லேடி ஸ்ட்ரகிள் சந்திச்சு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்ப புரிஞ்சது. ஓ, மனம்ங்கிறது எவ்வளவு முக்கியமான ரோல் இருக்கு ஒரு பொண்ணுடைய ஆரோக்கியத்துக்கு அப்படிங்கிறது. மனசை கவனிக்காம ஒருத்தரை வந்து முழுமையா குணப்படுத்துறதுங்கிறது வந்து அது ஒரு கேள்விக்குறிதான் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். சிகிச்சையில மனசுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. அக்குபஞ்சர்ல சிகிச்சைக்கு வராங்க அப்படின்ற போது நம்ம வந்து மனம் உடல் ரெண்டுத்துக்கும் சேர்ந்துதான் சிகிச்சை அப்படிங்கிறது. ஆமா, அக்குபஞ்சர் மத்த சிகிச்சையை விட எங்க வேறுபாடு இருக்கு, அக்குபஞ்சர்ல ஒரு தனித்துவம்னு சொல்லலாம். அக்குபஞ்சர் சிகிச்சை அப்படிங்கிறது வந்து மனம் உடல் ரெண்டுக்குமான சிகிச்சையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரெண்டை பிரிக்க முடியாது. அப்படிங்கிறதால நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிகிச்சையும் ரெண்டையும் சரிப்படுத்திட்டு வர்றதுதான் பார்க்கணும். ரொம்ப சந்தோஷமா நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா ரொம்ப ஆழமான பதில்களை கொடுத்தீங்க.
நிறைய கேள்விகளுக்கு கட்டழுத்து விட்ட மாதிரி பதில்கள் இருந்துச்சு. சமுதாயத்தில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் தெரியாமல் இருக்குது. ஒற்றை மருத்துவத்தில் மட்டும் போய் சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று மருத்துவங்கள் பக்கம் திரும்புறதில்ல. அதுவுமே பொதுவாக அக்குபஞ்சர் பார்வை எப்படி இருக்குன்னா, சில வியாதிகள் மட்டும் வலிகளுக்கு மட்டும் நிவாரணம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு தெளிவுபடுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஒரு நேர்காணல் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு நம்புகிறேன். நீங்கள் சில வார்த்தைகளோட முடிச்சுக்கோங்க. இது ஒரு இன்டர்வியூவா இல்லை, நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். நல்ல ஒரு கலந்துரையாடல் இது. நிறைய கேள்விகள், உங்களுக்கு செலக்டிவான கொஸ்டின்ஸ் இருந்தது. நம்ம நிறைய பேச முடிஞ்சது, நம்மளுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்க முடியுது. இந்த பொழுது அப்படிங்கிறது, இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தது ரமேஷ். நன்றிப்பா. மீண்டும் உங்களை வந்து இன்னொரு நாள் நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.